Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. Question pathina, if the 13 digit number 345876234 x 98 is divisible by 11, then the value of x is divisible by 11. Rule pathina, find the difference between the sum of the digits at odd places and sum of the digits at even places. If the difference is 0 or divisible by 11, then the number is divisible by 11. So, நம்ம வந்து first odd placesல இருக்க digit எல்லாத்தையும் add பண்ணோம், even digitல இருக்க numbers எல்லாத்தையும் add பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு difference find out பண்ணோம், ரெண்டுத்தையும் subtract பண்ணோம். subtract பண்ணா நம்மளுக்கு ஒன்று 0 வரணும், இல்லைனா அந்த number வந்து 11 ஆல divide ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து divisible by 11 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபுல் நம்பரை டிவைட் பை 11 போடுறதுக்கு பதில் இந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸ் என்னன்றதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் ஆட் பிளேசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆட் பிளேசஸில் இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன நம்பர்ஸு 8, எக்ஸு, 4, 2, 7, 5, 3. So, 3 plus 5 plus 7 plus 2 plus 4 plus x plus 8. So, 3 plus 5 வந்து 8, 8 plus 7 வந்து 15, 15 plus 2 வந்து 17, 17 plus 4 வந்து 21, 21 plus 8 வந்து 29. So, இப்போ 29 plus x அப்படின்னு find out பண்ணியாச்சு sum of the digits at odd places. So, இதே மாதிரி sum of the digits at even places என்னன்னு find out பண்ணுவோம். Sum of digits at even places. So, remaining alternate numbers எல்லாத்தையும் add பண்ணுவோம். So, என்னென்னலாம் விட்டு போச்சு number 4 plus 8 plus 6 plus 3 plus 1 plus 9. So, இந்த value என்னன்னு பார்ப்போமா? 8 plus 4 12, 12 plus 6 18, 18 plus 3 21, 21 plus 1 22, 22 plus 1 31. இப்போ இதுக்கு difference என்னன்னு find out பண்ணோம். Sum of the digits at odd places, sum of the digits at even places. So, இதோட difference என்னன்னு find out பண்ணுவோம். Difference பார்த்தீங்கன்னா it should be equal to 0. 29 plus x minus 31. Differenceனா ரெண்டுத்தையும் subtract பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு as per divisibility by rule வந்து ஒன்று இது 0வா இருக்கணும், இல்லை அந்த நம்பர் வந்து divide by 11ஆ இருக்கணும். அப்போ 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 29 minus 31 பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்காது, அப்படியே வச்சுக்கலாம். 29 minus 31 பார்த்தீங்கன்னா minus 2. So, 31, 29. 31 minus 29 plus. So, ரெண்டு வேற வேற symbol இருக்கிறதுனால subtract பண்ணோம். 31 minus 29 பார்த்தீங்கன்னா 2, 31 ஓட symbol பார்த்தீங்கன்னா minus. அப்போ minus 2. அதனால தான் இங்கே minus 2 வருது. So, x minus 2 is equal to 0. So, அப்போ x equal to என்னது 2. So, x equal to 2 அப்படின்னு find out பண்ணியாச்சு. இதுதான் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? x equal to 2 இருக்கு. ஆப்ஷன் A தான் இதோட ஆன்சர். Thank you. Thanks for watching.